Hi friends, welcome. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது quiz for TNPC aspirants. Which Tamil scholar is known for the commentary on திருக்குறள்? திருக்குறளுக்கு விளக்கவுரை எழுதும் கனவு கண்ட தமிழ் சச்சோழர் யார்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறது வி.இ. சுவாமிநாத ஐயர். இவர் வந்து தமிழ் புலவர் அந்த மாதிரி அழைக்கப்படுறாரு. மகோபாத்யாயா அப்படிங்கிறத வந்து 1906 கூட வாங்கியிருந்தாரு. பிஹெச்டி கூட யூனிவர்சிட்டி மெட்ராஸில் படிச்சிருந்தாரு. அந்த மாதிரி நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். அடுத்தது பரிமேலழகர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் காலத்தில் வந்து இருந்திருப்பாரு. அடுத்தது வந்து கம்பர் பார்த்தீங்கன்னா ராமவதாரம் அந்த மாதிரி நூல்களை எழுதினவர். ஔவையார் வந்து ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நூல்களை எழுதினவங்க. இதில் யார் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் தான். Parimelagar's commentary on Thirukkural is considered one of the most authoritative and scholarly interpretations. Next question. Panchayat Raj system was first introduced in which Indian state? Our answer பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான். So Rajasthan was the first state to implement the Panchayat Raj system in 1959 at Nagaur district. Next question. Which Governor General introduced the doctrine of lapse? எந்த கவர்னர் ஜெனரல் காலமாத கோட்பாட்டை அறிமுகப்படுத்தினார் பார்த்தீங்கன்னா லார்ட் டால்ஹவுசி. So Lord Dalhousie introduced the doctrine of lapse to annex princely states without a male heir. Next question. Which international organization works to ensure fair labor practices globally? First இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா WTO, அதாவது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் வந்து WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். நெக்ஸ்ட் ILO, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். The International Labour Organization ILO is the key international organization that works founded in 1919 and now a specialized agency of the United Nations. The ILO is unique in its tripartite structure, bringing together representatives of governments, employers and workers to shape labour policies collaboratively to ensure fair labour practices globally. Next question. Which part of the constitution is referred to as the soul of the constitution? அதாவது அரசியலமைப்பின் எந்த பகுதி அரசியலமைப்பின் ஆன்மா என குறிப்பிடப்படுகிறது? ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னா அடிப்படை கடமைகள். பிரியாம்பிள்னா வந்து முகவரை அரசியலமைப்பு. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ்னா தீர்வுகளுக்கான உரிமை. டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா வழிகாட்டும் கொள்கைகள். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பிரியாம்பிள். The preamble of the Indian Constitution is often referred to Dr. B.R. Ambedkar, the chief architect of the Indian Constitution, emphasized the importance of the preamble and it continues to be a powerful symbol of the India's constitutional vision as the soul of the Constitution. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ், சிபிஎஸ்சி புக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா புக்குக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி கவனிச்சதில்லை, இனிமேல் பாருங்கள். ஸோ தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு குவரிஸோ இல்லை ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் இருந்தாலோ கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதை மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஷின் வந்து வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போடுறோம். ஸோ பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ.